அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அமைதியாக எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் செய்திருக்கிற ஒரு விஷயம் இப்பொழுது சீனாவையே ஆட்ட ஆரம்பிச்சிருக்குது, கதிகலங்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. பங்களாதேஷும் சீனாவும் பாகிஸ்தானும் போட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்தியா அமைதியாக தவிடுபொடி ஆக்கி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அந்த வகையில் சீனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்தியா சவுக்கடி கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லணும். எந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் சரியாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. யாரெல்லாம் இதை சரியாக கணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் தவறாமல் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபிக்கலாக நமக்கு ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு, ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அது ஒன்னே ஒன்று தான். அது சிக்கன் நெக் அப்படின்னு அழைக்கப்படுகிற சிலிகுரி காரிடார் தான் நண்பர்களே. இந்தியாவுடைய மெயின்லேண்டையும் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அதையும் இணைக்கிற அந்த ஒரு சின்ன பகுதி, ஒரு நேரோவான ஒரு பகுதி தான் சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுதான் வந்து சிலிகுரி காரிடார். அந்த ஏரியா பேரு சிலிகுரி, அதனால அதுக்கு சிலிகுரி காரிடார் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல இந்தியாவுடைய அந்த எல்லை கோடுகள் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல எவ்வளோ அகலம் அப்படின்னா அது வெறும் 22 கிலோமீட்டர் தான் நண்பர்களே. இதுதான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வீக்னஸ், மிகப்பெரிய சோக் பாயிண்ட் அப்படின்னே சொல்றாங்க. இன்னும் கூட சில ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சீனா நினைத்தால் அந்த தோக்லாம் பாஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தி உள்ள வந்தது அப்படின்னாக்க ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அங்கிருந்து வந்து அந்த சிலிகுரி காரிடாரையே அது வந்து கைப்பற்றி விட முடியும். அது எப்படி? ஒரு சில மணி நேரங்கள்லயே அதை செய்துவிட முடியும். அதை சீனா செஞ்சிருச்சு அப்படின்னாக்க வடகிழக்கு மாகாணங்கள் முழுவதுமே இந்தியாவுடைய மெயின்லேண்ட்ல இருந்து கட் ஆயிடும். அப்படிங்கிறது தான் வந்து டேஞ்சர்லையும் டேஞ்சர். இதனால தான் இந்தியா வந்து இந்த சிலிகுரி காரிடாரை எப்போதுமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாதுகாப்பு பகுதியாகவே நாம் வச்சிருக்கிறோம். இது வந்து கடந்த 70 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருந்தது. இப்பொழுது பங்களாதேஷில் புதுசாக ஒரு ஏழரை வந்து உட்கார்ந்துருக்குது இல்லையா, யாரு? இந்த முகமது யூனுஸ் தான். அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து அமெரிக்காவுடைய ஜோ பைடன் எப்போ உட்கார வச்சாரோ அன்னைக்கு பங்களாதேஷ் மக்களுக்கு சனி பிடிச்சதோ இல்லையோ, இந்தியாவுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த ஆளுக்கு என்னதான் இந்தியா மேலே வைத்தறிச்சலோ தெரியல. அவர் வந்ததுல இருந்தே இந்தியாவை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியாவுடைய எதிரிகளான சீனாவோடும் பங்களாதேஷுடைய, இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தான் ஜென்ம எதிரியோ அதே போல பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தான் ஒரு ஜென்ம விரோதி. அப்படிப்பட்ட பாகிஸ்தானோடும் ஒரு நட்புறவை ஏற்படுத்தி இருக்கிறாரு இந்த மனுஷன். அது மட்டுமல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீனாவுக்கு அவர் பயணம் மேற்கொண்ட போது சீனாவில் நின்றுகிட்டு இந்தியாவுடைய இந்த 7 வடகிழக்கு மாகாணங்கள் முழுக்க முழுக்க பங்களாதேஷுடைய கடல் பரப்பை நம்பி தான் இருக்குது, அந்த பகுதியில் நாங்க தான் ராஜா அப்படின்னு நம்ம கைப்புள்ள ரேஞ்சுக்கு நம்மளால பீடா விட்டுட்டு வந்ததை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் தாட் பூட் தஞ்சாவூர்னு நம்மளால பீத்திக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்தியாவோ ரொம்பவுமே அமைதியாக எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் இந்த சிக்கன் நெக் பகுதி இருக்கு இல்லையா, சிலிகுரி காரிடார் பகுதி, அந்த பகுதி முழுவதையுமே இப்பொழுது ஒரு பெரிய அரணை போட்டு காப்பது போல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை அங்கே உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதான் இப்பொழுது வெளிவந்திருக்கிற செய்தி. இந்தியாவுடைய அதிநவீன தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே அங்கே ஒன்றாந்து இறக்கி இருக்குது இந்தியா. உதாரணத்துக்கு S-400 ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மிசைல் சிஸ்டம், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்பொழுது சிலிகுரி காரிடாரை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா கொண்டு போய் நிறுத்தி இருக்குது. அது மட்டுமல்ல, ராஃபேல் விமானங்கள் இருக்குது இல்லையா, அதையும் கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறாங்க நண்பர்களே.
ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின இந்த S-400 சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து மல்டிபிள் அட்டாக்ஸை ஒரே சமயத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை சிஸ்டம் நண்பர்களே. அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளோ ட்ரோன்களோ விமானங்களோ இந்தியாவை நோக்கி வந்தது அப்படின்னா அதை பலதையும் ஒரே சமயத்தில் கண்டுபிடிச்சு அதை வந்து பல மிசைல்கள் ராக்கெட்டுகளை அனுப்பி அதை தாக்கி அழிக்கிற வல்லமை, ஒரே சமயத்தில் இத்தனையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றது தான் இந்த S-400 சிஸ்டம். உலகத்திலேயே நல்ல மிக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இந்த S-400 ஒன்று. அப்படிப்பட்ட S-400 நாம் வந்து இங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறோம், ரஃபேல்களை நிறுத்தியிருக்கிறோம். பங்களாதேஷும் சீனாவும் ரொம்பவுமே நெருக்கமான உறவை மேற்கொள்ள ஆரம்பிச்சதுலேருந்தே இந்தியா பயங்கர டென்ஷனாக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்றோம். குறிப்பாக பங்களாதேஷும் சீனாவும் இணைந்து பலவிதமான விமானப்படை போர் பயிற்சிகளில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சிக்கன் ஸ்னெக் பகுதி இருக்கு இல்லையா, அது இந்தியாவுடைய பகுதி இல்லையா, அதை ஒட்டி பங்களாதேஷுக்குள்ள அதை ஒட்டிய ஒரு பகுதியில் இவங்க வந்து சமீபத்தில் ஒரு விமானப்படை மற்றும் இராணுவத்துடைய பயிற்சியை சீனாவும் பங்களாதேஷும் இணைந்து நடத்தினது இந்தியாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கடுப்பேற்றிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. இது தொடர்பாக இந்தியாவுடைய தூதர் பங்களாதேஷுக்கு தகுந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு, கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் முகமது யூனுஸ் அதெல்லாம் கண்டுக்கிறதாக இல்லை. நாள்பட என்ன நடக்குதுன்னா, பங்களாதேஷுடைய யூனுஸ் இந்தியாவை ஒட்டிய பல பகுதிகளை சீனாவுக்கு குத்தகைக்கு தாரை வாக்குற அளவுக்கு மனுஷன் ரெடி ஆகிறாரு அப்படிங்கிற செய்தி வருது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய சிக்கன் ஸ்னெக்கை ஒட்டிய ஒரு பகுதியில் சீனா வந்து தன்னுடைய விமானப்படை தளத்தை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி சீனா சென்ற போது யூனுஸே அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வராரு, ஒரு அழைப்பு விடுத்துட்டு வராரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆளுக்கு மண்டையில் மூளை தான் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு கேள்வி எழுந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்தியாவை எப்படியாவது சங்கடப்படுத்தணும், முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு இந்த 7.5 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நாம் உணர முடியுது. இந்தியாவுடைய அந்த சிலிகுரி காரிடார் சிக்கன் நெக் பகுதிக்கு பக்கத்திலே இருக்கிற லால்மோனிர்ஹாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டு ஏர்பேஸை சீனாவும் பங்களாதேஷும் இணைந்து ஒரு கூட்டு விமானப்படை தளத்தை அமைப்பதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்குது பங்களாதேஷ். இது வந்து இந்தியாவை பயங்கர டென்ஷன் ஆக்கி தான் இப்பொழுது இந்தியா S-400 கொண்டு போய் அங்கே நிறுத்தினதோடு இல்லாமல் நம்முடைய ரஃபேல் போர் விமானங்களையும் ஒரு பேட்சையே கொண்டு போய் இந்தியா அங்கே நிறுத்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, ஒருவேளை இந்த சிக்கன் ஸ்னெக் பகுதியை இந்தியாவிடமிருந்து சீனா கைப்பற்றிருச்சு அப்படின்னாக்க இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள் பூராவுமே ஒரு கைதியை போல ஆகிவிடும். இந்தியாவால் அதை அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இந்தியா என்ன பண்ணுது, இப்பொழுது அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாவற்றிலையுமே தன்னுடைய படைபலத்தை பன்மடங்கு பெருக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வடகிழக்கு மாகாணங்கள்லையும் இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் டீம் இருக்குது இல்லையா, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், அந்த மாதிரியான டீம்களை இந்தியா உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்தியா வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக இந்த சிக்கன் ஸ்னெக்கை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு பிரம்மோஸ் மிசைல் ரெஜிமெண்ட்டையே கொண்டு போய் அங்கே இறக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிசைல் 2 மிசைல் அல்ல, ஒரு ரெஜிமெண்ட்டையே பிரம்மோஸ் மிசைல் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நாம் வந்து மிக துல்லியமாக எதிரி டார்கெட்டுகளை நாம் அடிக்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆக வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை இந்த பிரம்மோஸ் தான். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை கண்டுதான் இன்றைக்கு உலகமே நடுநடுங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணையுடைய ஒரு ரெஜிமெண்ட்டையே கொண்டு போய் நம்ம இப்பொழுது சிக்கன் ஸ்னெக்குக்கு அருகாமையில் நிறுத்தி இருக்கிறோம் நண்பர்களே. இதோட இல்லை, வடகிழக்கு மாகாணங்களை பாதுகாப்பதற்கு இந்தியா தன்னுடைய ஈஸ்டர்ன் கமாண்டை பயங்கரமாக பலப்படுத்தி இருக்கிறோம்.
ஈஸ்டர்ன் கமாண்ட் அப்படிங்கிறது நம்முடைய கிழக்கு பகுதியை பாதுகாக்கிற படை தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈஸ்டர்ன் கமாண்டில் இப்பொழுது அதிவேகமான ரெஸ்பான்ஸ் டீமும், அது மட்டும் இல்லாம மல்டி டொமைன் டிட்டரன்ஸ் மற்றும் சஸ்டெயின்டு ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதாவது மல்டி டொமைன் டிட்டரன்ஸ்னா பலவிதமான தாக்குதல்கள் வான் வழியாக வந்தாலும் சரி, தரை வழியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்கிற திறன் படைத்த அந்த படையை நாம் உருவாக்கி இப்பொழுது வடகிழக்கு மாநிலங்களை பாதுகாப்பதற்கு அந்த பகுதியில் கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கிறோம். அதையெல்லாம் இப்பொழுது உஷார் நிலையில் இந்தியா வைத்திருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்குது நண்பர்களே. இது மட்டுமல்ல, மேலும் பல விஷயங்களை இந்தியாவுடைய முப்படைகளும் இந்த பகுதியை பாதுகாப்பதற்காக செய்து வருவதாக செய்திகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இப்பொழுது பங்களாதேஷ் உருவாக்கி வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பங்களாதேஷ் வேணும்னே இந்தியாவுடைய எதிரிகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட கைகோர்த்துக்கிட்டு இந்தியாவுடைய சிக்கன் நெக்குக்கும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுலேயே குறியாக இருக்குது. அதற்கு இந்தியா எடுத்த எதிர்பாராத எதிர் நடவடிக்கைகளை கண்டுதான் இன்றைக்கு சீனா ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.